இப்போ விஜயை பொறுத்தவரையிலும் ஒரு மாமூலான அரசியல்வாதியாக இருக்க மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு மாமூலான அரசியல்வாதியாக இருக்கிறதுக்காக அவர் இவ்வளோ பெரிய தொழில், வருமானம், கேரியர்லாம் விட்டுட்டு வரல. தமிழ்நாடு அவர் சொல்லியிருக்கார் பொதுவெளியில் இதெல்லாம். எனக்கு ஒரு 30-33 வருஷமாக தமிழ்நாட்டு மக்கள் என்னை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடி இருக்காங்க. நான் அடைஞ்சிருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அதனால் இனி இருக்கக்கூடிய என்னுடைய காலத்தை தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்காக, அவங்களுடைய நலத்துக்காக போராடுவேன், பாடுபடுவேன். அதுக்கு அநேகமாக அவர் உணர்ந்து இருப்பார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற பணம், வசதி இதெல்லாம் வச்சு ஒரு 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு 1000 பேருக்கு +2 10th பாஸ் பண்ணவங்களுக்கு 3 பேர் ஒரு தொகுதியில் கொடுக்கலாம். அதுக்கு மேலே வேற ஒன்றும் செய்ய முடியாது. நலத்திட்ட உதவிகள் கொடுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் வந்தாகணுங்க. அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா ஒரு மாநிலத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் உங்களால் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி உங்களால் தர்ம காரியங்கள் செய்ய முடியும், நல காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு நிவாரணம் தரணும். இப்போ விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், மாநிலத்தின் கடன் பிரச்சனை, இதெல்லாம் தீர்க்கணும்னா நீங்கள் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு அதிகாரம் வேணும், பொலிட்டிக்கல் பவர் வேணும்.